உங்களுக்கு ஒரு டீசென்டான கோர்ட் ரூம் ட்ராமா பார்க்கணும் அப்படின்னா இந்த மூவி கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு ஒரு நீட்டான ஸ்க்ரீன் பிளேவும் என்கேஜிங்கான ஸ்டோரி டெல்லிங்கும் இந்த மூவியில் வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அப்படி என்னதான் மூவின்னு கேட்குறீங்களே, மூவியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஆக்சுவலி நீ நம்ம பார்க்க போற மூவி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இக்கா. இது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்குங்க. மூவி ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி மூவியோட கேஸ்ட் பத்தி பார்த்துடலாங்க. ஹீரோவா வந்து சன்னி டியோல் நடிச்சிருக்காங்க. இவரோட ப்ரீவியஸ் மூவி ஜாட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ஒரு மாசான ஒரு ஆக்ஷன் படமா கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் சீனா எடுத்திருப்பாங்க, படம் ஓவர் சீனா இருக்கும். ஆனா அதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இந்த படத்துல வந்து ரொம்ப காம் மெச்சூர் லாயடா வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா கோர்ட் ரூம் சீன்ஸ்ல அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் டைலாக் டெலிவரியும் வந்து ரொம்பவே நேச்சுரலா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லாங்க. அது வந்து அழகா ஒர்க் ஆகுது இந்த மூவிக்கு. வில்லனா வந்து அக்ஷய் கஹானா வந்து நடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி துரேந்தர்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே மிரட்டி விட்டுருப்பாரு. ரொம்ப காமா, அதாவது ஒரு பஞ்ச்லாக் பேசி பயங்காட்டுற வில்லன்கள் மத்தியில வந்து சைலண்டா பாடி லாங்குவேஜ் வச்சுக்கிட்டு அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்ல மட்டுமே டெரர் கிரியேட் பண்ற ஒரு ஆக்டர் தான் வந்து நம்ம அக்ஷய் கஹானா. அந்த மூவிலையும் வந்துட்டு அதை ப்ரூவ் பண்ணிருக்காருன்னு சொல்லாங்க. மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு ஃபேமஸ் லாயர் இது வரைக்கும் வந்து ஒரு கேஸோட ஒரு வந்து தோத்ததே கிடையாதுங்க. அவர் வந்து எப்பவுமே வந்து ஜஸ்டிஸ் பக்கம் மட்டும் தான் இருப்பாரு. ஆனா ஒரு நாள் அவருடைய பொண்ணுக்கு வந்து ஒரு கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரிய வருது. ட்ரீட்மெண்ட்க்கு போன் மேரோ வந்து தேவைப்படுது. அப்போ அவருடைய பயாலஜிக்கல் ஃபாதர் வந்துட்டு அக்ஷய் கஹானா, அதாவது வில்லன் தான் வந்து அவருடைய பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஆனா அக்ஷய் கஹானா பாத்தீங்க அப்படின்னா ஒரு மர்டர் கேஸ்ல வந்து ஆல்ரெடி ஜெயில இருப்பாங்க. ஸோ அவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்க போனாங்க. அவர் வந்து என்ன பண்ணுவாங்க, நீ என்ன இந்த கேஸ் வந்து வெளியிடுறதா நான் என்னுடைய போன் மேரோ உங்க பொண்ணுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் போட்டுப்பாங்க. ஜஸ்டிஸ்க்கு எப்பவுமே உண்மையா இருந்த லாயர் வந்து இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க, பொண்ணோட உயிரை காப்பாத்துறாங்க இல்ல ஜஸ்டிஸ் பக்கம் தான் நிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா இந்த படத்துடைய ஒரு கோர் ஸ்டோரியா இருக்கு. பேசிக்கா ஸ்டோரி ரைட்டிங் நல்லாவே அந்த படம் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த படத்துல ஸ்டோரி ரைட்டிங் ரொம்பவே நீட்டா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா கோர்ட் ரூம் சீன்ஸ்ல வந்து ஒரு சீன்ஸுமே எடுத்த விதம், அவங்க வாதாடுற விதம் எல்லாமே வந்து அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லாங்க. மியூசிக் பத்தி சொல்லணும்னா பெருசா சாங்ஸ் வந்து இல்ல. அதுக்கப்புறம் பிஜிஎம் வந்து பெரிய பிஜிஎம்லாம் கிடையாதுங்க. ஆனா ஒரு எமோஷன்னாக்கா அந்த எமோஷனுக்கு தேவையான பிஜிஎம் போட்டிருக்காங்க. அது வந்து இந்த மூவி வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே பிளசண்டா கொடுத்துருக்கேன்னு சொல்லலாம். இந்த படம் சொல்ல வர ஒரு முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோர்ட்ல கேஸ் வின் பண்றது ஒரு விஷயமா இருந்தாலுமே ஆனா உண்மை பக்கம் ஜஸ்டிஸ் கிடைக்குதா எப்பவுமே அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாவே இந்த மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு பணக்காரன் இருக்கான். அவன் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு இருக்க ஒரு ஆள் மேல வந்து காரை ஏத்திட்டான் அப்படின்னாக்கா அந்த பணக்காரன் ஈஸியா வெளில வந்துருவான். இதுவே ஒரு லாரி டிரைவர் வந்து பிளாட்ஃபார்ம்ல தூக்கிட்டு இருக்கவங்க மேல வந்து லாரியை வந்து ஏத்திட்டாங்க அப்படின்னாக்கா அவன் ஈஸியா வந்து ஜெயிலுக்கு போயிடுவான். ஆக்சுவலி சட்டம் வந்து எல்லாருக்கும் சமமா இருக்கணும். அது வந்து சாதாரண ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி இல்ல கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, சட்டம் எல்லாருக்கும் வந்து ஒரு காமனான ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல அழகா சொல்லியிருக்காங்க. ஆனா ஜஸ்டிஸை பேலன்ஸ் பண்றது ஒரு லாயர் கையில தான் இருக்கு. எல்லா லாயர்ஸும் வந்து மனசாட்சிக்கு உட்பட்டு வேலையை பார்த்தாக்கா, அதாவது நான் உண்மை பக்கம் மட்டும் தான் இருப்பேன், நான் உண்மைக்கு மட்டும் தான் நீதி வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு கோர்ட் வந்து அழகா மாறும் அப்படின்னு சொல்றதா இந்த படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரியாவே இருக்கு. நான் இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்க மாட்டேங்க, ஏன்னா இது வந்து ஓடிடி ரிலீஸ் அப்படின்றதால. உங்களுக்கு ஒரு கோர்ட் ரூம் டிராமா மூவிஸ் பிடிக்கும் அப்படின்னாக்கா இந்த மூவி வந்து ஒரு மஸ்ட் வாட்ச்னே சொல்லலாங்க. இதே மாதிரி ஒரு நல்ல மூவி ரிவ்யூல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மனோஜ். தேங்க்யூ.